மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. உலகம் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்களை விரும்புவதில்லை. காரணம், இவர்கள் தங்கள் சொந்த பலவீனங்களை ஒத்துக்கொண்டு அவைகளுக்கு எதிராக போராடி அவைகளுக்கு பாவங்கள், அற்பத்தனங்கள், மாம்சம் மற்றும் ஆவியின் அசூசிகள் என்ற பொருத்தமான பெயர்களை இட்டு அழைக்கின்றார். இவர்கள் தங்களை சுத்திகரிக்க எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் தங்களை தாங்களே சுத்தம் செய்ய முயலாதவர்களை குற்றப்படுத்துகிறதாய் இருக்கின்றது. மேலும் வீண் பெருமை, சண்டைகள், மோகங்கள், சுயநலம், பேராசை போன்றவர்களில் பெரிதும் நாட்டம் கொள்கின்றன என்று சுட்டி காட்டப்படுவதை வெறுக்கின்றவர்களாயும் குற்றப்படுத்துகிறாயும் இருக்கின்றது. உலகத்திற்கு முழு திருப்திகரமாய் இருப்பவர்கள் நிச்சயமாக கர்த்தருக்கு திருப்திகரமாய் இருக்கவில்லை என்பதை நன்கு அறிந்திருப்பார்கள். கர்த்தருக்கு திருப்திகரமாய் இருக்கும் எவனும் உலகத்திற்கு திருப்திகரமாய் இருப்பதில்லை. காரணம், இந்த உலகத்தோடு கொண்ட ஐக்கியம் தேவனுக்கு பகையாகும். ஆகவே உலகமானது தெய்வீக நியமத்திற்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை. மேலும் அதன் இருதயம் வேறு திசையில் இருப்பதினால் கீழ்ப்பற்றிருக்கவும் முடியாது என்பதே. ஆமென்.